நேர்களே மொத்த நாட்டையுமே அதிர வச்சிருக்கு பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல். ஒரு பக்கம் பாஜகவின் பிரம்மாண்ட வெற்றி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அடைந்திருக்கக்கூடிய மோசமான தோல்வி, இன்னொரு பக்கம் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகள் அரசியலிருந்து விலகுகிறேன் அறிவிப்பு வெளியிட, இன்னொரு பக்கம் பெருத்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே களத்தில் வந்த பிரசாந்த் கிஷோரின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த தேர்தல் முடிவுகள் எழுப்பியிருக்கு. அதை பத்தின ஒரு சிறிய அலசலை தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க இருக்கிறோம். இந்த எண்ணிக்கை நமக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவுன்னு பாருங்க. 2,33,83,290 வாக்குகள் பெற்று 47.2% என்ற ஒரு பிரம்மாண்ட வாக்கு சதவீதத்தை பதிவு பண்ணிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படியே மகாகத்பந்தனி கூட்டணியை நம்ம பார்க்கும்போது 1,43,43,287 வாக்குகள் பெற்று 37.3% என்ற அளவில் தன்னுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது மகாகத்பந்தன் கூட்டணிக்கு அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அப்படியே இங்க பாத்தீங்களா, இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடிய எண்கள்ல ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் மகாகத்பந்தன் கூட்டணி, ரெட் கலர்ல இருப்பதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதாதளம் பொறுத்த வரைக்கும் 143 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் 1,15,46,055, 23% வாக்கு வங்கி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 101 இடங்களில் போட்டியிட்டு 1,81,143 வாக்குகளை பெற்று 20% வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த கம்பேரிசன் தான் சமூக ஊடகங்களில் பார்த்தோம். எப்படி அவங்க எத்தனை வாக்குகள் பெற்றிருக்காங்க, ஆனால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்குன்னு சில கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதுக்கு பதில் பார்த்தோம்னா போட்டியிட்ட இடங்கள் அதிகமாக இருக்கு. 143 எங்க இருக்கு, 101 எங்க இருக்கு. அதையும் மீறி தான் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை பாஜக பதிவு செஞ்சிருக்கு. தொடர்ந்து ஜேடியு 101 இடங்களில் போட்டியிட்டு 96,67,118 வாக்குகளை பெற்று 19.25% வாக்குகளை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 61 இடங்களில் போட்டியிட்டது 43,74,579 வாக்குகளை பெற்று 8.71% வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கு. எல்ஜேபியை பொறுத்த வரைக்கும் 28 இடங்களில் போட்டியிட்டு 24,97,358 வாக்குகளை பெற்றாங்க. 4.97% வாக்குகள் பதிவாகி இருக்கு அவங்களுக்கு. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 20 இடங்களில் போட்டியிட்டு 14,25,592 வாக்குகள் பெற்று 2.85% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இது வாங்கினதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6 கட்சிகள் தான் அங்க வெளிப்படுத்தி இருக்கின்றன அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த 2 கூட்டணிகளுக்கும் மாற்றுன்னு களத்தில் இறங்கினவங்களை பாருங்க. ஜன்சுராஜ் கட்சி மிக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே களத்தில் இறங்கினாங்க. 238 இடங்களில் போட்டியிட்டாங்க. ஆனா 2 தொகுதியை தவிர்த்து இது எல்லா இடங்களிலும் டெபாசிட் கூட வாங்க முடியல. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல. வெறும் 3.44% என்ற அளவில் தான் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஓவைசியை பொறுத்த வரைக்கும் ஏஐஎம்ஐஎம் கட்சி தனித்து போட்டியிட்டாங்க. தனியா அவங்களுக்கான கூட்டணி அமைச்சுக்கிட்டு போட்டியிட்டாங்க. அதுல ஏஐஎம்ஐஎம் கட்சி மட்டுமே பாத்தீங்கன்னா 25 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அதுல 5 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இவங்க கூட்டணி மொத்தம் 79 இடங்கள்ல மொத்தமா போட்டியிட்டாலுமே ஓவைசியால மட்டும்தான் வெற்றி கனியை பறிக்க முடிஞ்சது. அப்படியே பகுஜன் சமாஜ் கட்சியை பார்த்தோம்னா 130 இடங்கள்ல போட்டியிட்டாங்க. ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. 1.62% என்ற அளவில் தான் வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதுல குறிப்பா நோட்டாவுக்கு பாருங்க 1.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 69 இடங்கள்ல ஜன்சுராஜ நோட்டா பின்னுக்கு தள்ளி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலுமே கூட வெளியாகி இருக்கிறது. சோ இந்த நிலையில இப்போ ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க. ஓவைசி மகாகத்பந்தன்ல இணைந்திருக்க வேண்டும், ஆனா 6 சீட் தான் கேட்டாங்க. அது கூட மகாகத்பந்தனி கூட்டணி கொடுக்க மறுத்து விட்டது. அதனாலவே தொடர்ந்து பாஜகவோட பி டீம் தான் ஓவைசி கட்சி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவரை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு அவர் மீண்டும் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ இங்க பீகார் தேர்தலில் 79 இடங்கள்ல MY கணக்குன்னு ஒரு தேர்தல் கணக்கு வச்சிருந்தாங்க மகாகத்பந்தனி. அதாவது முஸ்லிம் ஓட்ஸ் மற்றும் யாதவ் ஓட்ஸ், இந்த 2 ஓட்டையும் வச்சு கணக்கு போட்டிருந்தாங்க மகாகத்பந்தன். அதை சிதறடித்திருக்கிறது இந்த ஓவைசி கட்சி. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மாபெரும் ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சு இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதனால தான் தற்பொழுது இவர்களுக்கு எதிராக விமர்சனமும் அங்கு வலுத்திருக்கிறது நம்மால பார்க்க முடிகிறது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2,616 வேட்பாளர்கள் பீகார்ல களத்தை கண்டாங்க. அதுல கோட்டீஸ்வர வேட்பாளர்கள் 1 கோடிக்கும் அதிகமான சொத்து வைத்திருந்தவர்கள் பார்க்கும்போது 1081 பேர் பெற்றிருக்கிறார்கள். இதுல மிகப்பெரிய பணக்காரர் ஒரு செல்வந்தர் வேட்பாளர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது ரன் கௌஷல் பிரதாப் சிங் என்ற நபர் லாரியா தொகுதியில் போட்டியிட்டார். விஐபி கட்சி, அதாவது மகாகத்பந்தனில் இருக்கக்கூடிய விஐபி கட்சி சார்பாக போட்டியிட்டார். 368 கோடி என்ற அளவில் அவருடைய சொத்து மதிப்பீடு இருக்கிறது. ஆனா அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் மிகவும் ஏழையான வேட்பாளர்கள் பார்க்கும்போது 2 பேர் இருக்காங்க.
முதலாவது வேட்பாளர் பார்த்தீங்கன்னா முஜாஹித் ஆலம் தர்பங்கா தொகுதியில் போட்டிட்டார். SUCI கட்சி சார்பாக வெறும் 1000 ரூபாய் மட்டுமே சொத்து மதிப்பீடு இருந்தவர். இவரும் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கார். இவர மாதிரி 1000 ரூபாய் சொத்து மதிப்புடைய சத்ருதன் வர்மா என்ற நபரும் பார் தொகுதியில் PPI கட்சி சார்பாக போட்டியிட்டார். அவருமே கூட தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த தேர்தலை பற்றி நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் மிக இளம் வயதில் MLA ஆகியிருக்கார் பீகாரில் மைத்லி தாக்கூர். ஆனால் இசைத்துறையில் ஏற்கனவே சில போட்டிகள்லாம் கலந்துகிட்டும் பிரபலமான ஒரு நபராகத்தான் இருந்திருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.